ஹலோ நண்பர்களே, ரெண்டாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல என்னை தயவு செஞ்சு கொன்னுரு அப்படின்னு அந்த ஆள் கேட்டிருப்பான். அதை கேட்டு ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஹீரோக்கு எங்க இருக்கோன்னே புரியல. சுத்தி முத்தி பார்த்தா இந்த வயசான ஆளை கட்டி போட்ட மாதிரியே இன்னும் சில பேர்த்த கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் இறந்து எலும்பு கூட கிடக்குறாங்க. அப்ப அந்த ஆள் இருந்துட்டு என்னப்பா வில்லேஜ்ல இருந்து வரையான்னு கேட்டா ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். நாங்களும் அந்த வில்லேஜ் தான் ரொம்ப கொடுமையான இடம்னு நினைச்சு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த மந்திர மரத்துக்குள்ள போய் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த மரத்துக்குள்ள போனோம்னா சில டைம் வேற பிளேஸ்ல வெளியே வருவோம், அதே சில டைம் அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகி மாட்டிடுவோம். அப்பதான் அதுக வந்து நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் ஹீரோ அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணும் போது அவர் கையில இருக்கிற டேட்டுவை பாக்குறான். இது யூஎஸ் மரைன்ல ஒர்க் பண்றவங்க போடுற டேட்டு. ஆக்சுவலா ஹீரோவோட ஒய்ஃபும் மரைன்ல தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு எதை நினைச்சும் பயப்படாத, என்னைய நீ காப்பாத்திருக்க, உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவர் இருந்துட்டு என்னை காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கெல்லாம் வரக்குள்ளேயும் என்னை இங்கேயே சுட்டு கொன்னுரு அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அங்க சீனை கட் பண்ணி வில்லேஜ்ல காட்டுறாங்க. டோனாவும் மத்தவங்களும் ஒரு வழியா கொஞ்சம் பேத்த மிரட்டி அந்த டைனருக்குள்ள கூப்பிட்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அந்த டிரைவர் லேடி இருந்துட்டு நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுட்டீங்க, எங்கனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, எங்களை வெளியே போக விடுங்க அப்படின்னு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கு. ஆனா டோனா இருந்துட்டு ஏ லூசு பக்கி, நீ நினைக்கிற மாதிரி உனக்கு நாங்க எதிரிக்க கிடையாது, வெளியே நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அசிஸ்டன்ட் காரன் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கிறிஸ்டி எங்க அப்படிங்கறத விசாரிக்கிறான். அப்ப அந்த ஆள் இருந்துட்டு அந்த நர்ஸ் பொண்ணு கூட கிறிஸ்டி போயிட்டாங்க அப்படின்னு குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் காரனுக்கு மூஞ்சியே இல்ல. ஸோ டோனா இருந்துட்டு நான் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் பொறுமையா கேளுங்க, நீங்க வர வழியில அந்த மரம் உளுந்து கடந்ததா அப்படின்னு கேட்கும் போதே எல்லாத்துக்கும் மூஞ்சி மாறிடுது. டிரைவர் லேடி இருந்துட்டு அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது இங்க இருக்கிற எல்லாருமே அந்த மரத்தை பார்த்துட்டு வந்தவங்க தாமா அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்லயே மேத்யூவோட ஒய்ஃபையும் விக்டரையும் தான் காட்டுறாங்க. ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்தாலும் இருட்டிடுது. அப்ப விக்டர் இருந்துட்டு தூரமா ஒரு கண்டெய்னர் மாதிரி வண்டி நின்றுட்டு இருக்கு, அதை காமிக்கிறான், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலான்னு. இவங்களும் அந்த வண்டிக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப விக்டர் இருந்துட்டு நம்ம கிட்ட மந்திரக்கல் கிடையாது, அதனால இங்க அமைதியா தான் இருந்தாகணும், இது என்னோட இடம் தான், சில சமயம் நான் இங்க வருவேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியே அந்த மான்ஸ்டர்ஸ் கத்துற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் மேத்யூவோட ஒய்ஃப் எல்லாம் பம்பிடுறா. அதே டைம்ல கிறிஸ்டியும் அந்த நர்ஸ் பொண்ணையும் தான் காட்டுறாங்க. நர்ஸ் பொண்ணு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்கா கிறிஸ்டி கூட. அன்னைக்கு நீயும் நானும் ஒரு லஞ்சுக்கு மீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அப்ப போனவன் 6 மாசம் கழிச்சு இப்பதான் நான் உன்னை பாக்குறேன். உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணாங்க தெரியுமா? நானும் உன்னோட பேரண்ட்ஸும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா வெறும் 2 hours டிராவல்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல யாருன்னே தெரியாதவங்க கூட இருக்கு அப்படின்னு கோவப்பட்டுட்டு கிளம்ப பார்க்கும்போது கிறிஸ்டி அவளை சமாதானப்படுத்தி நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றா. இது நீ நினைக்கிற மாதிரி இடம் கிடையாது, நான் சொன்னாலும் உனக்கு புரிய போறதில்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த பில்டிங்ல மாட்டி இருக்கிற மேத்யூவும் பார்காரனும் எப்படியாவது நைட் எல்லாம் அந்த மான்ஸ்டர் கண்ணில் படாம இங்க அமைதியா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போதே பஸ்ல இருந்து வந்த ஒரு பையன் இங்க அடிபட்டு அன்கான்சியஸா இருக்கான் பாத்தீங்களா, அவன் கண்ணை முழிச்சிடறான். பதட்டத்துல அந்த பையன் வேற சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அதனால மேத்யூவும் பார்காரனும் சேர்ந்து அவனை கொஞ்சமா சமாதானப்படுத்துறாங்க. அப்பவும் அவன் அடங்குற மாதிரி இல்ல. பார்காரன் அவனோட காலை பிடிச்சி, தம்பி நான் சொல்றத கேளு, இங்க மாட்டிட்டு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது, வெளியே அதை விட பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு, உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோ அந்த பெரியவரை காப்பாத்துறதுக்காக ஒரு கல்லை கண்டுபிடிச்சு எடுத்துறான். எப்படியாவது உங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிற சங்கிலியை உடைச்சாவது கூட்டு போவேன்னு சொல்லும் போது அந்த பெரியவர் இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அந்த மந்திரக்கல்லை காட்டி, இங்க பாத்தீங்களா இந்த மந்திரக்கல்லையும் ஃபாரஸ்டுக்குள்ளதான் கண்டுபிடிச்சேன், இது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதுகனால நம்ம பக்கத்துல வர முடியாதுன்னு சொல்றான். ஆனா அந்த பெரியவர் இருந்துட்டு தம்பி வில்லேஜுக்குள்ள ராத்திரியானா வந்துட்டு போற சாதாரண ஆளுகள்லாம் இங்க கிடையாது, அதை விட மோசமானதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி இதுக்கு மேல இவரை பேச விடக்கூடாதுன்னு ஹீரோ டாபிக்கை சேஞ்ச் பண்ணி அவரோட பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து வந்தாருன்னு கேட்டுக்கிட்டே அந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு எங்கேயோ ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது. அந்த பெரியவர் இருந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் எங்க இருந்து அந்த மியூசிக் வருதுன்னு தேடிட்டே போகும்போது அந்த பெரியவர் இருந்துட்டு நான் சொல்றத கேளு, உயிரோடு இருக்கணும்னா அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிறக்குள்ளேயும் இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அந்த மியூசிக் எங்கிருந்து வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். பக்கத்திலேயே ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கு, அதுல இருந்து தான் சத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா அதை எடுத்து பார்த்தவன் உறைஞ்சு போய் நிக்கிறான். சோ இந்த மியூசிக் பாக்ஸ்க்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் தெரியல.
இப்ப மேத்யூவோட பொண்ணதான் காட்டுறாங்க. விண்டோ வழியில அவங்க அப்பா சேஃபா இருக்காரான்னு பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அசிஸ்டன்ட் காரன் அதை பார்க்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். ஏன்னா அடிக்கடி இந்த விண்டோ ஓபன் பண்ணினா எல்லா மான்ஸ்டர்ஸும் அப்புறம் இந்த பக்கம் வந்து நின்னுக்கும். அது உங்க அப்பாக்கு தான் ஆபத்தா போகும்னு சொல்றான். இது அவளுக்கு புரியுது, இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவ கூட உட்காந்து பேசி அவளை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே டைம்ல பஸ்ல இருந்து வந்த ஒரு லேடி டோனாக்காக காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறாங்க. டோனா கன்னோட இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க டோனாவை ஒரு வில்லி மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் அவ இப்படி பண்றா அப்படிங்கிறது இங்க யாருக்குமே புரியல. அதே இடத்துல பஸ்ல வந்த 3 பேரும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கன் ஷாட்டை கேட்டு திருச்சு ஓடுனாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு கப்பல் மட்டும் அங்க இருக்கிற பாரை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வந்துடுறாங்க. மந்திரக்கல்லும் அங்கதான் இருக்கு. அதுதான் இவங்களை பாதுகாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. சரக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 பேர் யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாம அங்க இருக்கிற காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்பவும் கூட ஃபாத்திமா வெளியே இருக்கிறது சேஃப் கிடையாது, நான் பேசுறது யாருக்காவது கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இங்க வந்து ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அவளை யாரும் நம்புற மாதிரி தெரியல. ஹீரோவோட பையன் தான் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவங்களுக்கு பின்னாடி 2 மான்ஸ்டர்ஸ் வேற வந்துருது. இதுக்கு மேல வெளியே இருக்கிறது ஆபத்துடான்னு ஹீரோவோட பையன் ஃபாத்திமாவை உள்ள கூப்பிட்டு வந்துடுறான். அப்ப அங்க வந்த மான்ஸ்டர் இருந்துட்டு ஃபாத்திமாவை பார்த்து ஏமா எங்களோட ஃபன் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு கொடுக்குது. இதுக பேசுறத பார்த்தா மான்ஸ்டர்னு ஒரு பக்கி நம்பாது. இதுக்கு மேல இவங்க கூட ஐ கான்டாக்ட் வச்சா ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹீரோவோட பையன் ஸ்கிரீனை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறான். பாவம் ஃபாத்திமாக்கு தான் மனசே கேட்கல. விண்டோவை ஓபன் பண்ணி பார்த்தா இவ காட்டு கத்து கத்தும் போது அந்த காருக்கு பின்னாடி 2 பேர் ஒளிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இப்பதான் வெளியவே வராங்க. அங்க வர மான்ஸ்டர்ஸை ஏதோ மனுஷங்கன்னு நினைச்சு ஹேண்ட் ஷேக் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற ஃபாத்திமா கத்து கத்துன்னு கத்துறா, அதுகளை நம்பாதீங்கடா அப்படின்னு. ஆனா நல்லது சொன்னா எவன் கேட்கறான். சரி பின்னாடி ஒரு வழியில போலான்னு பார்த்தா ஃபாத்திமாவை ஹீரோவோட பையன் தடுத்துறான். விஷயம் கைமீறி போச்சு, இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாத அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில இருக்கிறவங்க கத்தி கதற சத்தம் கேக்குது. அதாவது மான்ஸ்டர்ஸ் அவங்களை வேட்டையாடிட்டு இருக்கு. இந்த சத்தம் கேட்கிற ஃபாத்திமா வெடவெடத்து போயிடுறா. கோவத்துல இருக்கிற ஃபாத்திமா அந்த டோருக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிற மான்ஸ்டரை கண்டபடி திட்டுறா. ஆனா இவ்வளவு கேவலமா திட்டு வாங்கியும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஏமா உள்ள இருந்தே பேசிட்டு இருக்க, வெளியே வா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு வர கூப்பிடுதுங்க. பாவம் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அவனால யாரையும் காப்பாற்ற முடியல. அழுகிறத தவிர வேற என்ன பண்ண முடியும். வெளியில இருக்கிற மக்கள் எல்லாம் கத்தி கதற சத்தம் இந்த பில்டிங்குள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு கேக்குது. புதுசா வந்தவன் தான் ரொம்ப பயந்துடுறான். மேத்யூவும் பார்காரனும் டே சத்தம் போடாதடா கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த பையன் கேட்கிற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அவன் இரும்பும் போது வாயிலிருந்து ரத்தமா வருது. ஐயோ இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, என்னை தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல டைனர்ல 3 பேர் பிளான் போட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தன் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் காரன் லைட்டா டைவர்ட் ஆகும் போது அவன் கண்ணை எடுத்து வச்சு அவனையவே லாக் பண்ணிடுறான். அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா டோரை ஓபன் பண்ணுங்க, நான் வெளியே போகணும், இதுக்கு மேல உங்க நாடகத்தை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டோனாவும் எவ்வளவோ அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மரத்தை வெட்டி போட்டு இவங்களை டைவர்ட் பண்ணி இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிறான். டோனா இருந்துட்டு அட லூசு பையில வெளியே எல்லாம் உயிருக்கு பயந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுக்கும் கேக்குது. ஆனா எதுவுமே கண்ணில் பார்க்காத வரைக்கும் இவன் நம்ப மாட்டேங்கிறான். இப்பவே நீங்க டோரை ஓபன் பண்ணணும், இல்லைன்னா அசிஸ்டன்ட் காரன் கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு இவன் பிளாக்மெயில் பண்ண பார்க்கும்போது ஒருத்தனுக்காக டோரை ஓபன் பண்ணி இங்க இருக்கிற அத்தனை பேத்தோட லைஃபையும் டேஞ்சர்ல வைக்க நான் விரும்பல அப்படின்னு இவங்க ஷார்ட் கன்னை லோட் பண்ணிடுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அசிஸ்டன்ட் காரனை விட்டுரு, இல்லைன்னா உன் தலை பீஸா எகிரிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில யாரோ டோர் தட்டுற சத்தம் கேக்குது. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி அசிஸ்டன்ட் காரன் அவங்ககிட்ட இருக்கிற கன்னை புடுங்கிடுறான். டோனாவும் இருக்கிற கோவத்துல கன்னை வச்சு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஒரு கையில கட்டி இந்த செயினை பிச்சிடுறான். 2வது செயினையும் எப்படியாவது கட் பண்ணலான்னு இவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பெருசு இருந்துட்டு ஏண்டா என்னைக்காவது உன் ஒய்ஃப் சொன்னதை சரியா இருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. இவனுக்கு தூக்கி வாரி போடுது. நீ எதை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்கும் போது ஏன் இதெல்லாம் ஒரு கனவா இருக்க கூடாது அப்படின்னு இந்த பெரியவர் சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அந்த மியூசிக் வேற இன்னும் பிளே ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப திடீர்னு அந்த பெரியவர்னால சுத்தமா முடியல. இவனும் அவரை காப்பாத்த ட்ரை பண்ணா அவர் உடம்பு ஃபுல்லா ஏதோ புழு மாதிரி ஊறிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டா இவன் அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பிளே ஆயிட்டு இருந்த மியூசிக்கும் நின்றுது. அப்ப அந்த பெரியவர் இவர் கையில தான் சங்கிலி இருக்கு, அதை வச்சு ஹீரோட கையில ஒரு கீரலை போட்டு
இவரோட பிளட் ஹீரோவோட பிளட் மேல வச்சு இனிமேல் ஏன் ரத்தம் தாண்டா உன்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. ஹீரோவும் அங்க இருக்கிற தீப்பந்தத்தை எடுத்துக்கிறான். எப்படியாவது இந்த குகையில இருந்து வெளியே வரலாம். அங்க இருக்கிற டோரை ஓபன் பண்ணா இத்தனை நேரம் இவர் இருந்த குகையும் காணோம், அந்த பெரியவரையும் காணோம், வெறிச்சோடி கிடக்குது இவர் இருக்கிற இடம். ஹீரோக்கு எங்க இருக்கும், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அட போங்கடா அப்படின்னு வாழ்க்கையே வெறுத்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் கத்துற சத்தம் கேக்குது. என்னடா அது அப்படின்னு இருட்டுல பார்த்தா ஒரு நாய் இவன் பக்கத்துல வந்து இவனை ஸ்மெல் பண்ணிட்டு ஓடி போகுது. சரி ஒருவேளை இது ஏதோ சொல்ல வருதோன்னு அந்த நாய் போற வழியவே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. நெக்ஸ்ட் சீன்ல அசிஸ்டன்ட் காரன் எல்லாத்துக்கும் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டோரேஜ் ரூம்ல தான் கிறிஸ்டின் நர்ஸ்காரி பேசிட்டு இருந்தாங்களே, இப்பதான் நர்ஸ்காரி வெளியே வரா. ஏமா நீயும் கொஞ்சம் டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்ட பாவத்துக்கு முறைச்சிட்டு விறுவிறுன்னு போயிடுறா. பின்னாடியே கிறிஸ்டி வேற வரா. அசிஸ்டன்ட் காரனால அவன் மூஞ்சியை பார்க்க முடியல, அவனால இவன் மூஞ்சியை பார்க்க முடியல. ரெண்டு பேரும் பேந்த முழிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு கட்டத்துல அசிஸ்டன்ட் காரனே சொல்லிடுறான், அந்த பொண்ணுக்கு இங்க நடக்கிறது எதுவுமே புரியாது, அவளுக்கு இப்ப நீ தேவை, ஃபர்ஸ்ட் போய் அவளை சமாதானப்படுத்த அப்படின்னு அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் தனியா இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதே டைம்ல இந்த பார்க்குள்ள ஒரு கப்பல் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களே தான் காட்டுறாங்க. வெளியே கண்ணா பின்னான்னு அலற சத்தம் கேட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போறா. ஆனா அந்த பொண்ணு இருந்துட்டு இது ஏதோ பிராங்கா இருக்குமோ, இந்த வில்லேஜ்காரங்க நம்மளை ஏமாத்த ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ கதவை தட்டிட்டு, நாங்க இந்த பஸ்ல வந்தோம், பஸ் மாட்டிக்கிச்சுங்களே, வந்து காப்பாத்துங்க, கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு இது வியர்டா இருக்கு, வேண்டாண்டா கதவை திறக்காத, யாருன்னு ஃபர்ஸ்ட் பாருன்னு சொல்லும் போதே அந்த லூசு பையன் கேட்காம டோரை ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அங்க சீனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க பாத்தீங்களா பஸ், அந்த பஸ் கிட்ட ஒரு மான்ஸ்டர் வருது. டோரை ஓபன் பண்ணிட்டு டிரைவர் சீட்லயும் உட்காந்து ஸ்டேரிங் எல்லாம் புடிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்ப பஸ்ஸுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கறதுனால லைட்டை போட்டு அதுவும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வருது. பார்த்தா உள்ள ஒரு வயசான ஜோடி இருக்காங்க. நல்ல வேளை உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், வெளியே அநியாயத்துக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போதே இது மான்ஸ்டரா மாறும் பாருங்க. பாவம் இந்த வயசான ஜோடி கத்தி கதற சத்தம் தான் கேக்குது. அதே டைம்ல ஹீரோ அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு வரான். இது ரொம்பவே ஸ்பீடா ஓடுது, இவனால சுத்தமா ஃபாலோ பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த மான்ஸ்டர்ஸ் வர சத்தமெல்லாம் கேக்குது. அதனால கையில இருக்கிற தீப்பந்தத்தை அணைச்சிட்டு அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா சுத்தியும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. இவன் வேற மூச்சையும் கூட விடாம அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். இவன் அந்த மான்ஸ்டரை பார்க்கும் போதுல அடிக்கடி விஷன் இவனுக்கு பிளர் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே விக்டர் கிட்ட மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு எனக்காக அந்த டனல்ல வெயிட் பண்ண சொன்னால வெள்ளை ட்ரெஸ் போட்ட பையன், அவன் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. விக்டர் இருந்துட்டு அந்த பையன் என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டான், இப்பதான் திரும்பி வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். சரிடா எத்தனை நாளா நீ இந்த வில்லேஜ்ல இருக்க அப்படின்னு இவங்க கேட்கும் போது நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா யாரு கூட தான் நீ இந்த வில்லேஜுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அதை பத்தி நான் பேச விரும்பல அப்படின்னு விக்டர் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்காக கொஞ்சம் சிப்ஸையும் சாப்பிட கொடுக்கறான். இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உன்னோட தான் கேட்கும்போது ஆல்ரெடி சில பொருள் இருந்துச்சு, ஆனா சில பொருள் அவங்க அம்மா கொண்டு வந்ததா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறான். அப்ப கரெக்டா இவங்க இருக்கிற கண்டெய்னர் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. திடீர்னு அந்த கண்டெய்னர் டோரும் ஓபன் ஆகுது. பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோ. இவங்க ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிறத விட ஹீரோ தான் இவங்களை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு. இவங்க வேற ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கதவை சாத்து அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோ என்கிட்ட மந்திரக்கல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த காட்டுறான். இத பாக்குற இவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அப்ப கரெக்டா அந்த எல்ஜிங்கிற பையனும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஓடி வரான். ஆனா இவன் மனுஷனா மான்ஸ்டரான்னு தெரியாதனால ஹீரோ கன் பாயிண்ட் அவனை லாக் பண்ண பாக்குறான். எல்ஜினுக்கு பின்னாடியே நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்கும் போதே இவங்களுக்கு தெரிஞ்சிருது எல்ஜின் நார்மல் ஹியூமன் தான், இவனை வேட்டையாட வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதனால எல்ஜினையும் அந்த கண்டெய்னருக்குள்ள ஏத்தி டோரை லாக் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா மந்திரக்கல் இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க சேஃபா இருக்காங்க. இங்க இருக்கிற யாருக்குமே இந்த வில்லேஜுக்கு பஸ் வந்த விஷயமே தெரியாது. ஹீரோ கன் பாயிண்ட்ல அந்த எல்ஜினை லாக் பண்ணி நீ யாரா எப்படி இங்க வந்த விசாரிக்கும் போதுதான் நான் பஸ்ல வந்த அப்படிங்கிற விஷயத்தையே சொல்றான். இவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. புதுசா ஒரு பெரிய கேங் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த வீட்டுக்கு அடியில மாட்டிட்டு இருக்கிறதுல பஸ்ல வந்த பையனுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்காட்டிருக்கு. வாயிலிருந்து ரத்தமா வந்து ஒரு கட்டத்துல இறந்தே போயிடுறான். மேத்யூ கொஞ்சம் அடியில பேஸ்மெண்ட்ல இருக்கறனால மேல நடக்கிற விஷயம் தெரியல. பார்காரன் தான் இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றான். திடீர்னு பார்த்தா பார்கார முன்னாடியே ஒரு மான்ஸ்டர் வந்து நிக்குது. அவனை கனா கொடூரமா கடிக்குதாட்டு இருக்கு. கத்தி கதறிட்டு இருக்கான். மேத்யூ மூச்சே விடாம டெட் பாடி கண்டிஷன்ல கிடக்குறான். இந்த சத்தம் டைனர்ல இருக்கிற அத்தனை பேத்தையும் ரொம்ப பேனிக்காக வைக்குது. பாவம் மேத்யூவோட பொண்ணு தான் அப்பாக்கு ஏதோ ஆயிருச்சு, நான் போய் காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா. பட் டோனா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துறது சாதாரண விஷயம் இல்ல.
எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்கும் போதும் கூட கிறிஸ்டியும் அந்த நர்ஸ்காரியும் ஜோடியா தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை பாக்குற அசிஸ்டன்ட் காரனுக்கு தான் லைட்டா வயிறு எரியுது. நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னரை தான் காட்டுறாங்க. எல்ஜின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ விக்டர் இருந்துட்டு எனக்கு இந்த பையன் மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். ஆனா இதை ஹீரோ சீரியஸா எடுத்துக்காம நீ என்னத்தை வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் டிரா பண்ண அந்த இமேஜை காட்டுறான். நான் என்னெல்லாம் பாக்குறேனோ அதை வரைஞ்சி வச்சுக்குவேன். நம்ம இருக்கிறது கனவா நினைவான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எது நம்ம ஞாபகத்திலேருந்து மறந்து போனாலும் நான் வரைஞ்சி வச்சதை பார்க்கும் போது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டிக் பண்ணி வைக்கிறான். அப்போதான் விக்டர் இருந்துட்டு வெளிச்சம் வந்துருச்சு பகல் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது டைனரை காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப டயர்டா இருக்காங்களாட்டு இருக்கு. மேத்யூவோட பொண்ணு தான் வெளிச்சம் வந்ததை பார்த்த உடனே அடிச்சு புடிச்சு வெளியே வர அவங்க அப்பாவை பார்க்கறக்கு. பின்னாடியே டைனர்ல இருந்து அத்தனை பேரும் வராங்க. பாவம் அந்த பார்க்காரன் கனக்கொடூரமா இறந்து கிடக்கிறத பார்த்து அவ்வளவு அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. மேத்யூவோட பொண்ணு அவங்க அப்பாவோட பேர் சொல்லி கத்துன்னு கத்துறா. இப்பதான் அவனுக்கு சுய நினைவே வருது. அவன் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அட்லீஸ்ட் ஒருத்தனாவது உயிரோடு இருக்கானே அப்படின்னு நிம்மதியாகுது. டோனா இருந்துட்டு அதுதான் உயிரோடு இருக்கானே, இதுக்கப்புறம் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, வாங்கடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு போறா மேத்யூவை காப்பாத்துறக்கு. அந்த டிரைவர் லேடி மட்டும் பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தா ரத்த கரையா கிடக்குது. என்னடா பஸ்ல தான் ஆளே இல்லையே, என்னடா நடக்குதுன்னு உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா அந்த வயசான ஜோடிய மனசாட்சியே இல்லாம கொன்னுட்டு போயிருக்கு. இவ ஒரு நிமிஷம் வெடத்து போயிடுறா. இப்பதான் நம்ம ஆளுக்கு அந்த கண்டெய்னரோட டோரைய ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப ஹீரோ எல்ஜின் கிட்ட எத்தனை பேர்ரா வந்தீங்கன்னு கேட்கும்போது மொத்தம் ஒரு 20-25 பேர் வந்தோம். ஒரு லேடி மட்டும் ஷார்ட் கன்னை வச்சு எல்லாத்தையும் டைனருக்குள்ள போக சொல்லி மிரட்டிட்டு இருந்தாங்க. சில பேர் டைவர்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அந்த சமயத்துல பக்கத்துல இருக்கிற வீடு கூட இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது கேட்கிற மேத்யூவோட ஒய்ஃபுக்கு செம ஷாக் ஆகுது. ஐயையோ புருஷன் புள்ள குட்டிக்கெல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே, அங்கிருந்து அரக்க பறக்க ஓடுறா. அந்த சமயத்துல கரெக்டா ஹீரோவோட கையில அந்த புழுவா நெளிகிற மாதிரி காட்டுறாங்க. இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் திரும்பி பார்த்தா விக்டர் ஹீரோவை ஒரு சைஸா லுக் விட்டுட்டு இருக்கான். இவன் என்னத்தை கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.